ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு த சினிமா பாஸ். சாரிங்க, ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு இந்த மெதராசி பற்றி டிஸ்கஷன் வரத்துக்கு. ஆஹ், நான் சொன்னேன் இல்லையா, நான் ஆண்டர்பிரினர். ஸோ பிஸ்னஸ் வேலைகள் ப்ளஸ் வீட்டு வேலைகளும் கொஞ்சம் இருந்தது. அதனால ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு இந்த டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு. பட் நேற்றுக்கு நைட்டு தேவி தேட்டரில் ஒரு பேக்டு ஹவுஸில் ஃபுல் டிராஃபிக்கை தாண்டி நம்ம போய் பார்த்துட்டோம். சென்னை நைட்டு 2 மணிக்கு கூட எவ்வளோ ஜெகஜோதியா இருக்குங்கிறத நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ வாங்க மதராசி பத்தின டிஸ்கஷனுக்கு போகலாம். மதராசி, த ஃபர்ஸ்ட் கியூரியஸ் கொஸ்டின், why this நேம்? இந்த பேரை எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. பெருசா ரொம்ப கைண்டா யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த நேமை நார்த் ஆஃப் இந்தியால. பட் ஸ்டில் படத்துல இது ரொம்ப நல்லாவே யூஸ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி அனிருத் பேக்ரவுண்ட் மியூசிக்ல இதை ரிப்பீட்டடா யூஸ் பண்ணியிருக்காரு. டாக்கிங் ஆஃப் அனிருத், ஒரு 60% தான் அனிருத் இதுல அவரோட வேலையை காமிச்சிருக்காரு. பட் ஸ்டில் அதுவே ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி பிஜிஎம் பார்ட்ஸ்ல, பாடல்கள்ல சலம்பல அண்ட் தங்கப்பூவே இல்லைங்களா, தங்கப்பூவே, ஆமா, அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சலம்பலையில சிவகார்த்திகேயனோட டான்ஸ் அட்டகாசமா இருந்தது. ருக்மணி வசந்த் அவங்க ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. அவங்களோட அந்த கன்னடா ஃபிலிம் இல்லைங்களா, சப்த சாகரச்சி எல்லோ, அதுலயும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. இதுல ரொம்ப கியூட்டா இருந்தாங்க, டீசெண்டா நடிச்சிருந்தாங்க. பட் ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்ட் மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங். இன்னும் கொஞ்சம் டெப்த் இருந்திருந்தா பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிஜு மேனன் அவரோட உருவத்தோட சேர்ந்து அவரோட வாய்ஸும் நடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விக்ராந்த் லுக்ட் டீசென்ட் அண்ட் வாஸ் டீசென்ட் இன் ஆக்டிங் ஆல்சோ. வித்யுத் ஜம்வால் டெரிஃபிக் ஃபார்ம். அவர் துப்பாக்கியில இருந்ததை விட இதுல இன்னும் சூப்பராகவே இருக்காரு. அவருக்கு தான் இந்த படத்தோட பெஸ்ட் சீன் கிடைச்சதுன்னு சொல்லணும். அந்த ஹாஸ்பிட்டல் எஸ்கேப் சீன்ல அட்டகாசமான சீன், பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க. அவர் கூடவே இருந்த ஷபீர், அவருமே ஒரு நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ், ஒரு டைனமிக்கான வில்லன். 2 சூப்பர் வில்லன்ஸ் அப்படிங்கிறதே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ சிவகார்த்திகேயன் பத்தி பேசுவோம். சிவா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் கமர்ஷியல் அவதார் எடுத்து நடிச்சிருக்கிற படம் இது. அவரு ஒரு கேரக்டர்லயும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் காட்டுறாரு இல்லைங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சிவகார்த்திகேயன்ட்ட. அது கன்வின்சிங்காவும் புல் ஆஃப் பண்றாரு. இந்த படத்துல ஃபைட், டான்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட பியர்டும் அவருக்கு பாடி இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுமே ஃபைட்ஸை ரொம்ப பிலீவபிளா ஆக்குது. ஃபைனலா ஏஆர் முருகதாஸ் சார் இந்த படத்துல ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டாரா அப்படின்னா தெரியல. பட் ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். படத்தோட பிக்கெஸ்ட் ஹைலைட் இஸ் த ஃபைட்ஸ். ஆக்ஷன் கொரியோகிராஃபிக்கும் கேமராமேனுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ஃபைட்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஆனா ரொம்ப தலை சுத்தாம ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு என்னோட மூவி மேஜிக் மீட்டர்ல 6 out of 10. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனான படம் டு பாடம்க்கு போகலாம். இதுல ஓரளவுக்கு ஸ்பாயிலர்ஸ் இருக்கும், ஸோ ப்ளீஸ் மைண்ட். ஃபர்ஸ்ட், இந்த படத்தோட கோர் மெசேஜ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் ஃபேமிலியா பார்க்கணும். ரொம்ப நல்ல மெசேஜ். பட் அது ப்ராக்டிக்கலா கொஞ்சமே யோசிக்கணும். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்ப்போம். எனக்கு ஒரு 4 பாயிண்ட் இதுல இருந்து மெசேஜா எடுத்துக்க முடியும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட், மாலதி சிவாவை எப்படி அப்படியே விட்டுட்டு போறாங்க. ஐ தாட் தட் வாஸ் டூ குவிக் எ டெசிஷன் ஃபார் சம் ஒன் யூ லவ்ட். எப்பயுமே இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும். அண்ட் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டயலாக் ரொம்ப அவசியம். யார்கிட்ட அந்த டெசிஷன் எடுக்கிறோமோ அவங்கக்கிட்ட பேசணும். பேசினாதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டேக்அவே. இதுக்கு அடுத்தது ஈகோ. ஈகோ எப்பயுமே நம்மளோட டெசிஷன்ஸ்ல நடுவுல வரக்கூடாது. இந்த படத்துல இஷ்டத்துக்கு வில்லன்ஸ் அவங்களோட ஈகோவை நடுவுல வர வச்சு அவங்களே செத்துடுறாங்க. ஸோ தட் இஸ் த செகண்ட் டேக்அவே. அடுத்தது, உங்களோட குழந்தைங்களை எப்பயுமே கூட்டத்துல தனியா விடக்கூடாது. என் பையனுக்கும் இதே தான். நம்ம தனியா விட்டோம்னா ஒண்ணு அவங்களுக்கு டேஞ்சர், இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க லைஃபே டேஞ்சர் ஆயிடும். இதுதான் சிவாக்கு நடக்குது. ஃபைனலா எது முக்கியமோ
எது முக்கியமோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். என்ஐஏக்குள்ள ஒரு மோல் இருக்குன்னு தெரிஞ்சும் பாதி படத்துக்கு மேல அந்த மோலை கண்டுபிடிக்காமலேயே ஓட்டுறாங்க. ஃபைனலா சிவா அதை கண்டுபிடிக்கிறாரு. என்ஐஏ என்ன அவ்வளோ லூசா? ஸோ நம்ம எது ப்ரையாரிட்டியோ அதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை சீராக இருக்கும். அடுத்தது நம்மளோட மொக்க செக்ஷன். இந்த செக்ஷன்ல இந்த படத்துல கொஞ்சம் அதிகமான லிஸ்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? அனிருத்துக்கு இது நாட் த பெஸ்ட் மூவி. ஐ திங்க் கொஞ்சம் பழைய டியூன்ஸை ரீஹேஷ் பண்ணி அப்படியே போட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு எந்த பாட்டெல்லாம் பழைய டியூன்ஸ் மாதிரி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது டார்க் ஹவுஸ் அப்படின்னு ஒண்ணு காட்டுறாங்க. அந்த டார்க் ஹவுஸ் ஏதோ காட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஆட்டோல வராரு, பைக்ல போறாரு. அது எப்படி? நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்தது என்ஐஏலயும் ஒரு மோல் இருக்காரு. அவரு டாக்டர்கிட்ட இருந்து ஒரு போன் அடிச்சிடுறாரு. அந்த போனை தான் யூஸ் பண்ணி வில்லன் கேங்கிட்ட பேசுறாரு. ஆனா அந்த டாக்டர் போன் எங்கன்னு தேட மாட்டாரா? இது தேடி இருந்தாலே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி பல ஈஸியான ரைட்டிங் சாய்ஸஸ் படத்துல. இதுக்கெல்லாம் மேல why this கொலவெரி on the Indian Army or the NIA? அவங்களோட கமாண்டோஸை வில்லன் கேங் சும்மா டப்பு டப்புன்னு சுட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளவுதான் ட்ரைனிங்கா? இல்ல வில்லன் கேங்க்கு நம்ம என்ஐஏ விட ஆர் நம்ம கமாண்டோஸை விட அதிக ட்ரைனிங்கா? ஏஆர் முருகதாஸ் சார் இன்னும் கொஞ்சம் அதை பெட்டரா காமிச்சிருக்கலாம்னு தோணுது. So that was the discussion on Madarasi. Until next time, see you.